இந்தியா இந்த 113 ஆண்டுகளில் ஏகப்பட்ட உலக அழகிகளை தயாரித்திருக்கிறது. உலக கவியை தயாரிக்கவில்லையா? அழகிகளை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டுகிற நாம் கவிதைகளை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டவில்லையா? தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் ஒரு கூற்று உண்மை இருந்தாலும் நாம் சரியாக நம்மை புலப்படுத்தவில்லை என்ற ஒரு கூற்று இருக்கிறது. இந்தியாவில் இலக்கியத்துக்கு வழங்கப்படும் நோபல் பரிசு என்று கருதத்தக்கது. அது 24 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆண்டு தமிழுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விருது ஒவ்வொரு தமிழருக்கும் காணிக்கையாக்கப்படுகிறது. ஒவ்வொரு தமிழரும் இந்த விருதை தங்கள் வீட்டு விருதாக கருதி கொண்டாட வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த விருதின் பெருமையை, தமிழின் அருமையை பெற்றோர்கள் கடத்த வேண்டும், ஆசிரியர்கள் கடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிலையில் சாகித்ய அகாடமி என்றால் என்ன, ஞானபீடம் என்றால் என்ன என்ற வேறுபாடு தெரியாமல் பல தமிழர்கள் என்னை கேள்வி கேட்கிறார்கள். உங்கள் ஊடகங்களின் வழியாக நான் அவர்களுக்கு விடை சொல்ல ஆசைப்படுகிறேன். சாகித்ய அகாடமி என்பது 22 தேசிய மொழிகளிலும் சிறந்த படைப்பாளியை தேர்ந்தெடுத்து 22 பேருக்கு வழங்கப்படுவது. தமிழுக்கு ஒன்று, கன்னடத்துக்கு ஒன்று, மலையாளத்துக்கு ஒன்று, தெலுங்குக்கு ஒன்று, வங்காளத்துக்கு ஒன்று, மராட்டிக்கு ஒன்று என்று வழங்கப்படுவது. அது 22 விருதுகள் கொண்டது சாகித்ய அகாடமி. இந்த 22 இந்திய மொழிகளிலும் ஒரு மொழி சிறந்தது, ஒரு படைப்பாளன் சிறந்தவன் என்று ஒரே ஒருவனுக்கு வழங்கப்படும் ஒற்றை விருது ஞானபீடம். அதனால்தான் சாகித்ய அகாடமியை விட ஞானபீடம் இந்திய இலக்கிய உலகில் பெரிதும் மதிக்கப்படுகிறது. இந்த விருதினால் நான் பெருமை பெறுகிறேன் என்பதை விட இளம் படைப்பாளிகள் பெருமை உற வேண்டும். அடுத்து ஞானபீடத்திற்கு தமிழில் உரியவன் யார் என்று உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்க வேண்டும். இந்த ஞானபீடத்தோடு தமிழின் உயரம் குறைந்து விடுவதில்லை. இந்த ஞானபீடத்தோடு தமிழின் பெருமை முடங்கி விடுவதில்லை. இது ஒரு தொடர்ச்சி. வாழையடி வாழையாக தமிழர்கள் உலகுக்கு தங்கள் அறிவை, நாகரிகத்தை, பண்பாட்டை, வாழ்வியலை பங்களித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அடுத்த 6 ஆண்டுகளில், 10 ஆண்டுகளில், 15 ஆண்டுகளில் ஞானபீடம் பெறக்கூடிய படைப்பாளிகள் தமிழில் மிகுவார்கள். இப்போது ஞானபீடத்திற்கு என்னை வாழ்த்திக் கொண்டிருக்கிற தமிழினமே, அடுத்தடுத்த ஆண்டுகளில் வரக்கூடிய புதிய ஞானபீட விருதாளர்களுக்கு வாழ்த்துக்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். தமிழ் உலகத்துக்கு இந்த விருதை நான் காணிக்கையாக்குகிறேன். இதுவரைக்கும் 60 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல மேக்சிமம் ஹிந்தி இலக்கியம். தமிழகத்திலிருந்து இதுவரைக்கும் 3 பேருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கோம். 1976, 2001. 1975 அகிலனுக்கு, 2002 ஜெயகாந்தனுக்கு, 2025 வைரமுத்துவுக்கு என்று 3 விருதுகள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. நல்ல கேள்வி நண்பரே. தமிழ் எதில் தாழ்ந்தது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். மலையாளம் பெற்ற விருதுகளை விட, தெலுங்கு பெற்ற விருதுகளை விட, கன்னடம் பெற்ற விருதுகளை விட, இந்தி மொழி பெற்ற விருதுகளை விட தமிழ் மொழி குறைவாகத்தான் பெற்றிருக்கிறது என்பது நம்முடைய பலவீனம் இல்லை, மொழியின் பலவீனம். தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் ஒரு கூற்று உண்மை இருந்தாலும் நாம் சரியாக நம்மை புலப்படுத்தவில்லை என்ற ஒரு கூற்று இருக்கிறது. தமிழில் மட்டும் எழுதி ஞானபீடம் பெற முடியாது. எந்தெந்த மொழிகளில், எத்தனை மொழிகளில் உங்கள் படைப்புகள் மொழிபெயர்க்கப்படும் என்ற கணக்கு ஞானபீடத்திற்கு முக்கியமாகிறது. கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற எனது படைப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிறகு 22 இந்திய மொழிகளில் அதை மொழிபெயர்க்கக்கூடிய பொறுப்பை சாகித்ய அகாடமி ஏற்றுக்கொண்டது. 12 மொழிகளில் இதுவரை வெளிவந்திருக்கிறது. அந்த ஞானபீட இருந்த படைப்பாளிகள் இந்த 12 மொழிகளையும் படித்திருப்பார்கள் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது.